வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் யுவர் டைம் காய்ஸ். சீரிஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எபிசோட் 3 உடைய எண்டிங்கா நம்ம பிரசிடென்ட் அவர்களுடைய பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம டால்டன் அவர்களுடைய அப்பாவை போட்டு தள்ளுறதோட முடிச்சிருப்போம். இது வரைக்கும் நீங்க எபிசோட் 1 and 3 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப நான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். எபிசோட் 4 உடைய ஓப்பனிங் சீன்ல இங்கிலாந்து நாடு மொத்தமா கலவரத்துல மூழ்கி இருக்கும். ஆல்ரெடி அந்த கடத்தல்காரனுடைய தலைவர் வந்து அந்த இறந்த சின்ன பையனுடைய அம்மா ஒரு கூட்டத்தை கூடி பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அவன் கலவரத்தை உண்டு பண்ணான்ல, அங்க இருந்து ஆரம்பிச்சு இங்கிலாந்து நாடு முழுக்க கலவரத்தை உண்டு பண்ணணுங்கிற நோக்க கலவரத்தை ஃபுல்லா உண்டு பண்ணிருப்பான். கலவரம் நடந்துகிட்டு இருக்க அந்த சமயத்துல உள்துறை அமைச்சர் வந்து கார்ல வந்துகிட்டு இருப்பாரு. நட்டு ராத்துல கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கும் அந்த கடத்தல்காரனுடைய தலைவர் வந்துருவான். வந்து ஒரு கூட்டத்தை அவங்க போன காரோடைய கண்ணாடியில உடைச்சு அவங்களை தரத்தரன வெளியில இழுத்து வந்து சாகர வரைக்கும் அடிச்சிருவாங்க. அந்த டயத்துல நம்ம டால்டன் அவர்கள் எங்க இருப்பாங்க, அவங்களுடைய அப்பா இறந்த அந்த இடத்துல இருக்கும். அவங்களுடைய அப்பாவுடைய டெட் பாடியை பார்த்து அவங்க ரொம்பவுமே மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பா அவங்களுடைய முக்கிய அசிஸ்டன்ட் வருவாங்க. அங்க வந்து அங்க நடந்த கலவரத்தை பத்தி அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவங்க அவசரமா அமைச்சரவையை கூட்டுவாங்க. அமைச்சரவையை கூட்டி அவங்க பேசும்போது அமைச்சர்கள் எல்லாருமே இது வரைக்கும் நீங்க நாட்டுக்காக மருந்துகளை கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, ஆனா இது வரைக்கும் நீங்க அதை கொண்டு வரவே இல்லை. உங்க கணவர் கடத்தப்பட்டதை மட்டுமே நீங்க முக்கியமா பாத்துக்கிட்டு இருந்தீங்க, மக்களுக்காக மருந்துகள் வரவே இல்லை. அதனால நாட்டுல பாருங்க எவ்வளவு கலவரம் உண்டாகி இருக்கு. கூட நம்ம உள்துறை அமைச்சரை கூட மக்கள் எல்லாமே தாக்கியிருக்காங்க. அவரு இப்ப உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. கூட அவருடைய டிரைவர் சேர்ந்து உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அவங்களால இப்ப யாரு அவங்களை தாக்குறாங்கன்னு சொல்லக்கூடாத நிலைமையில இருக்கு. அவங்களுடைய ஒய்ஃப் தான் கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. நாங்களும் அதே மாதிரி நடு ரோட்ல நாய் மாதிரி அடிபட்டு சாகிறதுக்காக விரும்ப, அதனால என்ன பண்றோம்னா பிரதமர் பதவியிலிருந்து நீக்கலாம்னு நாங்க ஒரு முடிவு பண்ணி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது டால்டன் அவர்கள், என்ன நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? என்னுடைய கணவரான அலெக்ஸ் அவர்கள் கடத்தப்பட்டிருந்த போதிலும் நான் இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக தான் உழைச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட வேண்டிய நிலைமையில இருந்த சமயத்துல ஒருத்தன் தான் இத்தனை வேலையும் பார்த்திருக்கான். என் அப்பாவை கூட அவன் தான் கொண்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவங்க மன உரிய பேசிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. நாங்க வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து நாங்க நிறைவேற்றப்போ அதுல நீங்க தோத்துட்டீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் அடுத்த பிரதமரா நாங்க வந்து நியமிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க மேல வருவாங்க. மேல வரும்போது டிவியில ஒரு முக்கியமான செய்தி ஓடும். என்ன செய்தினா, துஷானா அவர்களை எந்த வீடியோ வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்களோ அந்த வீடியோவை லீக் பண்ணிடுவாங்க. ஒட்டுமொத்த நியூஸ் சேனலும் அந்த வீடியோவை கவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு காரை ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கார்ல அவங்க எங்கேயோ கிளம்புவாங்க. அங்க மேத்யூ வந்து வீட்டுல தூங்கிக்கிட்டு இருப்பான். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வெளியில எல்லா போராட்டக்காரங்களும் வந்து அவன் வந்து வீட்டுல உடச்சு அவன் அடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சைட்ல தங்கிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப் சில ஐட்டங்கள்லாம் எடுத்து வழியா குதிச்சு வெளியில எப்படியோ தப்பிச்சு போகணும்னு சொல்லி போய்கிட்டு இருப்பான். அப்ப அந்த கூட்டத்தோட தலைவன் வந்து மேத்யூ அவர்களை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துகிட்டு இருப்பான். அப்ப பிரசிடென்ட் அவர்கள் தன்னோட கணவனை பாக்குறதுக்காக அங்க வந்திருப்பாங்க. அங்க ஒரு கணவன் வந்து தன்னுடைய நியூஸ் பேப்பர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுகள்லாம் கூப்பிட்டு பிரசிடென்ட் அவர்கள்ட்ட கண்ட மாதிரி கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுல டென்ஷன் ஆன அவங்க எல்லாத்தையும் வெளியில போன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு அவங்களுடைய கணவரை வந்து டிவோர்ஸ் பண்றதா முடிவு பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. நீ வேற மாதிரி யோசிக்கிறேன், நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் செட் ஆகல, இனிமேலும் செட் ஆகவே ஆகாது. நான் வந்து உன்னை டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. அப்ப அவன் எதனாலதான் நீ பிரசிடென்ட் ஆன, ஏன் ஊடக பலம் மட்டும் இல்லைன்னா நீ வந்து பிரசிடென்ட் ஆயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவன் மிரட்டும். இருந்தாலும் அவங்க கண்டுக்காம அங்க இருந்து வெளியில வந்துருவாங்க. அப்ப நம்ம டால்டன் அவர்கள் யாரை மீட் பண்றதுக்காக போயிருப்பாங்க, அவங்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் ஆனா காஃபிக்கு மீட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. காஃபிக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா அவருடைய தோட்டத்துல பூச்செடியில நட்டு வச்சுட்டு இருப்பாரு. அப்ப அவங்க வந்தவங்க அவர் பண்ண ஊழலுடைய ரிப்போர்ட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கும், அவரு 75,000 பவுண்ட் காசை வந்து ஒரு நிறுவனத்துக்கு போட்டு உடனே எடுத்திருந்தாரு. எதுக்காக அதை போட்டு உடனே எடுத்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு முக்கியமான மருந்து ஒண்ணு தேவைப்பட்டிருந்திருக்கு. ஆல்ரெடி இங்கிலாந்து நாட்டுல மருந்து தட்டுப்பாடு ஏகப்பட்டது இருக்கு. புற்றுநோய்க்கான மருந்து சுத்தமா இல்லைங்கிறதுனால பிளாக் மார்க்கெட்ல அந்த மருந்தை வாங்குறதுக்காக ஒரு செல் நிறுவனத்துக்கு கீழே அவருடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அங்க 75,000 பவுண்ட் அமௌண்ட்டை போட்டு அவங்கள எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த அக்கௌண்ட்ல இருந்து யார் பணம் எடுத்தாலும் இவர் எடுத்த மாதிரி தானே வரும். அவங்க சரியா தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க. எப்போ ஒரு விசாரணை வந்தாலுமே இவர் போட்டு எடுத்ததா மட்டும் தான் தெரியும். இவர் யாருக்கிட்ட இருந்து அந்த மருந்துகள் வாங்கினான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு செமையா பிளான் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணிருக்காரு. ஆனால் அவர் பண்ணது நியாயம் தானே. மருந்து கிடைக்காத சமயத்துல அவருக்கு மருந்து கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கும் மாதிரி பிளாக் மார்க்கெட்ல அவர் மருந்து வாங்கினது அவரு இல்ல. நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை வந்து நிறைவேற்ற போறாங்க. என்னை பிரதமர் பதவியில இருந்து வெளியேற்ற போறாங்க. எனக்கு உங்களுடைய உதவி தேவை. கணவனை வந்து கடத்தினவங்க தான் எங்க அப்பாவை கொண்டாங்க சொல்லி நான் சந்தேகப்படுறேன். ஆல்ரெடி வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரை தான் பிரதமர் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால
இவர் இந்த கடத்தல ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சந்தேகப்படுறேன். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அவரை வந்து ஃபாலோ பண்றீங்க, அவருடைய பர்சனல் டீடைல்ஸ், அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து கண்காணிக்கிறீங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டி எது இருந்தாலும் எனக்கு நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதுக்கு காபிக் வந்து ரொம்ப நான் வந்து இதுக்காக பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்பாரு. நான் இந்த நாட்டோட பிரதமர் பதவியிலிருந்து வெளியேறிட்டேன்னா அவங்களுக்கு ரொம்பவே பலமாச்சுன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மருந்து பொருட்கள் எதுவுமே கிடைக்காது. நாட்டு மக்கள் வந்து இப்ப நடக்கிற போராட்டத்தை விட பெரிய அளவுல போராட்டம் நடக்கும், நாடே ரெண்டா மாறி. அதுக்காக நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதை கேட்டோன்னே இவருக்கு மனசுக்குள்ள வந்து சரி நான் உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கும் போது உங்க கணவர் எங்க வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அவரு கேட்பாரு. டால்டன் அவர்களுக்கு ஒரு போன் வரும், அவருடைய கணவர் வந்துட்டாருன்னு சொல்லி அங்க இருந்து அப்படியே கிளம்பி வந்துருவாங்க. கிளம்பி அவங்க கணவரை பார்க்க போவாங்க. அவங்க கணவர் எங்க இருப்பாருன்னா மிலிட்டரி பேஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்துருவாங்க. வந்தவொடனே ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு உடம்புல நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் வெளியே வரும்போது இவங்களை பார்த்த உடனே அலெக்ஸ் அவர்கள் அப்படியே ஆனந்த கண்ணீர் அப்படியே வெளியே வரும். சாவுடைய விளிம்புல இருந்து அவரு அங்க இருந்து வந்திருப்பார். அப்படிங்கும்போது நம்ம குடும்பத்தை பார்த்து சந்தோஷத்துல அவருடைய கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே கொட்டி வரும். அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது டால்டன் அவர்கள் அலெக்ஸ் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க, நேற்று நைட் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இங்கிலாந்து நாட்டை எடுத்துக்கிட்டு எரிய போகுது அப்படின்னு சொன்னான்னு அவங்க சொல்லுவாங்க. சொன்னதை மாதிரி தான் இங்கிலாந்து நாட்டவே கலவரத்தில் ஈடுபடுத்தி மொத்த நாட்டையும் எரிய இவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, நான் வந்துட்டேன்ல எல்லாமே பார்த்துக்கலாம், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் எம்எஸ்ஐக்கு போவாங்க. எம்எஸ்ஐக்கு யாரை பார்க்க போவாங்கன்னா அவங்களுடைய அசிஸ்டண்டான பேலிட்டியான பார்க்க போவாங்க. அப்போ அந்த சமயத்தில் அவங்களுடைய பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்தவொடனே இவங்க எம்எஸ்ஐ வந்ததா சொல்லி அவங்க தலைவனுக்கு அவ இன்ஃபார்ம் பண்ணுது. அவ பேலிட்டியான தான் பார்க்க வந்திருக்கா, நீ என்ன பண்ற, அவளை போட்டு தள்ளிடும் அப்படின்னு அவன் சொல்லுவான். சொன்னதுக்கு அவ நம்ம ஆளாச்சே, நம்மள ஏன் போட்டு தள்ளணும், ஆல்ரெடி வெளியே வந்து நம்மளை கொள்ளணும் தான் பார்க்குறாங்க, நம்மளே நம்மளை கொண்டுகிட்டு இருந்தோம்னா நம்மளால எப்படி சர்வே பண்ண முடியும் அப்படி இப்படின்னு அவன் சொல்ற வேலையை மட்டும் தேவையில்லாம பேசாதுன்னு சொல்லிட்டு அவன் போன வச்சிருவான். இவளும் எம்எஸ்ஐல இருந்து ஆப்போசிட் பில்டிங்ல கரெக்டா ஒரு ஜன்னல்ல போய் அவளை கொள்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். உள்ள போனவங்க பிரசிடென்ட் அவர்கள் அவங்களுடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ பண்ணது உனக்கே சரியா படுதா, நாட்டையும் நாட்டு மக்களையும் நீ வந்து ஏமாத்திருக்க, நாட்டுக்கு நீ துரோகம் பண்ணிருக்க, அவங்களை நீ ஏமாத்திருக்க, உன் குடும்பத்தை பத்தி நீ நினைச்சு பார்த்தியா, உன் பிள்ளைகளை பத்தி நீ நினைச்சு பார்த்தியா, அப்படி நீ ஏமாத்திருக்கேன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவ வந்து எதுவுமே பதில் சொல்லவே மாட்டான். நீ இப்ப எதுவுமே சொல்ல வேணாம், அவனுடைய பேரை மட்டும் சொல்லு அப்படின்னு அவங்க கேட்டு பார்ப்பாங்க. அதுக்கு அவ வந்து என் பிள்ளைகளை நீங்க பார்க்க அனுமதிச்சு, என் பிள்ளைகளை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் யாருன்னு உங்ககிட்ட பேரு சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொன்னதை கேட்டு பிரசிடென்ட் அவர்கள் அவங்கள கூட்டிட்டு வருவாங்க. வெளியில கூட்டு வந்தவங்க இவன் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா கன் ஷாட்ல வச்சு அவன் நெத்தி பொருள் சொல்லணும். ஆனா அவன் மனசுக்குள்ள நம்மளாச்சு நம்மளால எப்படி கொல்லணும் அப்படின்னு சொல்லி பதட்டத்துல அப்படியே அந்த எய்ம் வந்து கொஞ்சமா மிஸ் ஆகி பக்கத்துல இருக்கணும். இவங்க பறக்க அந்த இடத்துல கார்ல அப்படி போவாங்க. இவ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பதட்டத்துல கீழே இறங்கி வருவாங்க. கார்ல போகும்போது கூட இவங்க எல்லாம் யாரு உனையே கொல்ல போறாங்க, அவன் பேர் ஏதாச்சும் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டயத்துல நம்ம டால்டன் அவர்கள் அவங்களுடைய கணவரான அலெக்ஸ் அவர்கள் வந்து நீங்க ஒரு டெஸ்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு, கர்னல் அவர்கள் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் ரூமுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே அந்த வாய்ஸை போட்டு காட்டுவாங்க. டால்டன் அவர்கள்கிட்ட அவன் பேசினா தெரியுமா, அந்த வாய்ஸை போட்டு காட்டுவாங்க. அதை கேட்டவுடனே அலெக்ஸ் அவர்கள் அழுக ஆரம்பிச்சிருவார். அப்புறம் எல்லாத்தையும் வெளியே தொழுத்திட்டு டால்டன் அவர்கள் கேட்பாங்க, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கூட இந்த அசிஸ்டண்ட் அவன் கொண்டுட்டான், நான் எவ்வளவோ கெஞ்சிப்பா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு கூட நான் அவன்கிட்ட சொன்னேன், ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னு அவன் சொன்னான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு டால்டனாக அவங்க ஃபேமிலி வந்துடுவாங்க. அப்போ பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களும் அவங்கள பார்க்கறதுக்காக வருவாங்க. 2 பேரும் உள்ள போய் மீட்டிங் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, நம்மளை அழிக்கணுங்கிற குறிக்கோள் யாரோ வந்து கிளம்பியிருக்காங்க. இந்த டயத்தில் வந்து நம்ம அவங்கள முறியடிச்சு ஆகணும், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்கள முறியடிச்சு நம்ம தான் சொல்லி நிலைநிறுத்து காட்டணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். யார் ஃபோன் பண்ணியிருப்பான்னு பார்த்தா அவங்களுடைய மகனான மேத்யூ தான் கால் பண்ணி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி அவன் கேட்பான். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உள்ளே போவார். பின்னாடியே அந்த கடத்தல்காரனுடைய தலைவரை பார்ப்பான். அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐடி, போலீஸ் ஐடி, ஆர்மி ஐடி, பிரஸ் ஐடி, இன்னும் ஏகப்பட்ட ஐடி வச்சிருப்பான். அதில் பிரஸ் ஐடி எடுத்துட்டு உள்ள பிரஸ்ன்னு சொல்லி உள்ள போவான். அப்போ பிரைம் மினிஸ்டர் அவங்களும் பிரசிடென்ட் அவர்களும் மீட்டிங் போட்டு பேசி முடிச்சதை வெளியில வந்து பிரஸ் மீட்ல சொல்லுவாங்க. டால்டன் அவர்கள் பிரஸ் ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டாச்சு, நம்ம நாட்டுக்கு மருந்துகள் தரதுக்காக பிரான்ஸ் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, இன்னும் 2 நாள்ல நம்ம நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய மொத்த மருந்து சப்ளையும் அவங்க பண்றதா ஒத்துக்கிட்டாங்க. இதுக்காக அவங்க எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டைம்ஸ் பத்திரிகை, நீங்க வந்து உங்க நாட்டுடைய எல்லையை விரிவுபடுத்துறதுக்காக தான் நீங்க வந்து அது முடியாம எப்படி நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு பாயிண்டை கேட்பாங்க. அதுக்கு பிரசிடென்ட் அவர் நாங்கள் அதுக்காக தான் வந்தோம், ஆனால் இப்போ இங்கே நடக்கிற நிலைமையை பார்த்து எனக்கு ரொம்பவுமே கவலையாக இருக்கு. இது வரைக்கும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தவறானவங்க சொன்ன விஷயத்தை வந்து நான் தப்புன்னு தெரிஞ்சும் என்னுடைய நேர்மைக்கு எதிராக நான் வந்து செஞ்சிருக்கேன். ஆனால் இனிமேல் அப்படி நான் செய்ய மாட்டேன். என்னுடைய நேர்மையை நான் என்னைக்கு இழக்க மாட்டேன். என்னுடைய நாட்டு மக்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்வேன். அதனுடைய முன்னுதாரணம் தான் இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. பேசும்போது கடத்தல்காரே அவங்கள வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க பேசி முடிச்சுட்டு உள்ள வருவாங்க. உள்ள வந்தோடனே
பிரசிடென்ட் அவர்களுடைய பையன் வந்துடும். பையன் வந்தவொடனே இவங்க சரின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கேஃபேக்கு அவங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டு போவாங்க. கேஃபே கிட்ட டால்டன் அவர்கள் பேசுவாங்க. பேசும்போது நீங்க சொன்ன மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சரை வந்து நான் எல்லா வழியிலும் அலசி ஆரம்பிச்சேன். எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியும் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ரொம்பவுமே தூய்மையா சுத்தமா இருக்கு. ஒருவேளை உங்க பதவிக்கு அவர் ஆசைப்பட்டிருந்தாலும் அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பேர் சொல்றேன், இந்த பேர் யாருன்னு மட்டும் நீங்க நோட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சேவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பேர் வந்து உண்மையாகவும் இருக்கலாம் போலியாகவும் இருக்கலாம், யாருன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு டால்டன் அவர்கள் கேஃபிக் அவர்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும்போது கேஃபிக் அவர்களுடைய முகம் அந்த பேரை கேட்டவொடனே ஆல்ரெடி தெரிஞ்சு பழகின யாரோ ஒரு ஆளுடைய பேரை கேட்குற மாதிரி அவரோட பாவனை இருக்கும். அப்புறம் அவங்க பேசிட்டு இங்கே மேலே வருவாங்க. மேலே வந்தானே நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து வாக்கெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே கீழே வருவாங்க. கீழே வந்து பிரசிடென்ட்டை பார்க்கும்போது 22 ஓட்டுகள் வித்தியாசத்தில் நான் வந்து தோத்துட்டேன், நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் அவர்கள் கேட்பாங்க. ஒரு 2 to 3 மணி நேரம் வரைக்கும் தான் எனக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. மேத்யூ அவர்கள் அவங்களுடைய லேப்டாப் எடுத்து காட்டுவாங்க. அந்த லேப்டாப் யாரோட மேத்யூடைய கேர்ள் ஃப்ரெண்டோட தான். அந்த லேப்டாப்ல மேத்யூ அவர்கள் லவ் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே பிளான் பண்ணி அவனை போட்டோ எடுத்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துக்கு போன போட்டோ எல்லாமே எடுத்து ஃபாலோ பண்ணி அந்த வீடியோவும் அவனோட மொபைல்ல இருந்து தான் எடுத்து அந்த லேப்டாப்புக்கு மாத்தி வச்சிருக்கு. யார் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜையும் காட்டுவாங்க. நீ வந்து மாட்டிக்கு வேற ஏதாவது வழிதான் பார்க்கணும், கிரீன் வார்டுக்கு போ, நம்பர் 19க்கு போ, முடிச்சு கட்டிடு அப்படின்னு அந்த மெசேஜ்ல இருக்கும். அதை பார்த்தோம் டால்டன் அவர்கள் இது என்னுடைய அப்பாவுடைய ரூம் தான், எங்க அப்பாவை தான் இவங்க போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அவருடைய பேரு வேற டீடைல்ஸ் போட்டோஸ் ஏதாவது அவங்ககிட்ட இருக்கா மேத்யூன்னு சொல்லி டால்டன் அவர்கள் கேட்பாங்க. போட்டோஸ் டீடைல்ஸ் சோசியல் அக்கௌண்ட் எதுலையுமே இல்லை, இருந்தாலும் அவருடைய பேர் மட்டும் எனக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் பார்த்தீங்கன்னா சாஸ்கி மோர்கன் அப்படின்னு இருக்கும். அந்த பேர்ல ஒரு அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அவர் கண்டுபிடிச்சதா சொல்லுவார். அதை டால்டன் அவர்களுடைய அசிஸ்டன்ட் வந்து நான் உங்களுக்கு கிராக் பண்ணி சொல்றேன்னு சொல்லி கிராக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த டயத்தில் அவங்க லேப்டாப்ல எல்லா விதமான டீடைல்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அதை கிராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் இங்கிலாந்து நாட்டுடைய 3ஆம் கட்ட ராணுவ வீரன். ஆல்ரெடி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, நாட்டு மக்களுக்கு மருந்துகள் சுத்தமா இல்லைங்கிறதுனால நிதி பற்றாக்குறையின் காரணமாக ராணுவ வீரர்களை பல பேரை அங்கிருந்து வேலையை தூக்கிட்டு அந்த செலவை வந்து நம்ம மருந்துகளுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த வேலையை விட்டு தூக்குன 3ஆம் கட்ட ராணுவ வீரர்களுடைய பேருடைய லிஸ்ட்ல தான் இவ பேரு இருந்திருக்கு. அப்ப அவனும் அந்த கடத்தல்காரனோட தலைவனும் அவங்க கூட்டாளிகள் எல்லாருமே வந்து இந்த 3ஆம் கட்ட ராணுவ வீரர்களா இருந்திருக்காங்க. இருந்து அவங்களை வேலையை விட்டு தூக்குனதுனால அவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு செலவுமே பண்ண முடியாம இருந்திருக்கும். அந்த சமயத்துல அந்த தலைவனுடைய பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வியாதி, அந்த வியாதியில அவனுக்கு தேவைப்படக்கூடிய மருந்து கிடைச்சிருக்காது, வேலையில நல்ல சம்பளமும் இல்லாம பொண்ணு வந்து இறந்து போயிருப்பான். அதனாலதான் பழிவுங்கிறதுக்காக கட்டம் கட்டி அலையிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதுவும் தெரிய வந்து அப்ப அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது டால்டன் அவர்கள் கேட்பாங்க, இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கக்கூடிய இந்த லேப்டாப் அவன் ஏன் விட்டுட்டு, இந்த லேப்டாப் ஒரு நம்ம கை கிடைச்சா அவன் மாட்டிக்கும்னு சொல்லி அவளுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்து ஏன் விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. யோசிக்கும் போது அந்த வெப் கேமரா மூலியமா வெளியில அந்த தலைவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துட்டு அவன் செல் எடுத்து ஒரு நம்பரை டயல் பண்ணும்போது அந்த லேப்டாப் வெறும் லேப்டாப் இல்ல, அந்த லேப்டாப்குள்ள பாம்பு வச்சிருக்காங்க. அவன் பட்டன் எடுத்து கால் பண்ணுவான். கால் பண்ண வேகத்துல இங்க லேப்டாப் வெடிச்சிடும். வெடிச்ச வேகத்துல வெளியில இருக்க ப்ரெஸ் எல்லாருமே வந்து கீழே விழுந்து கைகால் உடஞ்சு மண்டை உடஞ்சு அப்படி இப்படின்னு இந்த பில்டிங்கே வந்து கீழே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்ல எல்லாமே உடஞ்சு செதற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மேல இருந்து அலெக்ஸ் கீழே ஓடி வருவார். ஓடி வந்து டால்டனை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் இடத்துல தொலை பார்ப்பாங்க. பார்த்தோன்னே டால்டனை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப டால்டன் வந்து பேச்சு மூச்சே இல்லாம இருப்பாங்க. எப்படியாவது பேச்சு மூச்சை கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணி ஒரு வழியா அவங்கள மீட்டுருவார். மீட்டதுக்கப்புறம் துஷானாவை பார்க்கணும்னு சொல்லி துஷானா வாங்கிட்டு தொலைவுனா டால்டன் அவங்களுக்கு துஷானாவை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு அவங்க இதை பார்த்தா பின்னாடி மண்டையில் வந்து அவங்களுக்கு அடிபட்டுருக்கும். அடிபட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்கும். அப்போ அவர் வந்து செக் பண்ணி பார்ப்பார். செக் பண்ணி பார்த்து துஷானா அவர்கள் இறந்துருவாங்க. அதை அவங்க பையன்கிட்டையும் சொல்லி இதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ செலக்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படியோ ஒரு வழியாக அவங்க கடத்தல்காரனுங்க நினச்ச மாதிரியே 2 பிரைம் மினிஸ்டர்ல ஒருத்தங்களை போட்டு தள்ளிட்டாங்க. எதுக்காக ஏன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம சேனல்ல காத்துக்கிட்டுருங்க.